ஒரு சிறுவன் பார்பர் ஷாப்பில் நுழைந்தான். அப்போது அந்த கடைக்காரர் அங்கிருந்த கஸ்டமரிடம் சொன்னார், இந்த உலகிலேயே இவன்தான் மிக பெரிய முட்டாள் குழந்தை. அதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் என்று கடைக்காரர் ஒரு கையில் 5 ரூபாயும் மறுகையில் 2 ரூபாயும் வைத்துக்கொண்டு அந்த பையனை அழைத்து, உனக்கு எது வேண்டும் என்று கேட்டார். அந்த பையன் 2 ரூபாயை எடுத்தான். பின் கடைக்காரர் சொன்னார், பார்த்தீர்களா, இவன் முன்னேறவே மாட்டான். அவர் கடைக்கு வரும் கஸ்டமரிடம் தினமும் அந்த பையனை வைத்து கிண்டல் செய்து வந்தார். கடையிலிருந்து சென்ற ஒரு கஸ்டமர் அந்த பையனை ஒரு ஐஸ்கிரீம் கடையிலிருந்து வருவதைக் கண்டார். அவர் அவனிடம் சென்று, ஏன் 5 ரூபாய்க்கு பதில் 2 ரூபாயை பெற்றுக்கொண்டாய் என கேட்டார். ஐஸ்கிரீமை நக்கிக்கொண்டே அந்த பையன், என்றைக்கு நான் அவரிடம் 5 ரூபாயை எடுக்கிறேனோ அன்றோடு எனக்கு இந்த பணம் கிடைப்பதே நின்றுவிடும் என்றான். எப்பொழுது நீ மற்றவர்களை முட்டாள் என்று எண்ணுகிறாயோ அப்போது நீ உன்னையே முட்டாள் ஆக்கிக் கொள்கிறாய்.